2024ல நான் இன்னைக்கு சொல்லப் போற இந்த கேஸை பத்தி தான் மொத்த இந்தியாவுமே பேசிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவ்வளத்துக்குள்ள இந்தியாவே துக்கமாகிற அளவுக்கு நடந்த ஒரு கேஸ் தான் இது. யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டுகள்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் மாவட்டத்தில் சுனில்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து 34 வயசு. அவர் கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுடைய வயசு வந்து 30. அவங்க பேருன்னு பார்த்தீங்கன்னா பூனம் பாரதிங்க. இவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் பக்கம் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் சிருஷ்டி. அந்த பொண்ணுக்கு வந்து 5 வயசுங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. அதுவும் பொன் குழந்தை தான். அந்த குழந்தையோட பேர் சமக்ஷி. அந்த குழந்தைக்கு வந்து 1.5 வயசு தாங்க ஆகுது. சுனில்குமார் என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக தான் இருக்காங்க. அவங்க மனைவி பூனம் பாரதி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. ரொம்பவுமே ஒரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல ஃபேமிலி தாங்க இவங்க ஃபேமிலி. ஆனா இப்போ அந்த ஃபேமிலியில் உள்ள யாருமே உயிரோட இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இன்க்ளூடிங் அந்த 1.5 வயசு பொண்ணு 5 வயசு பொண்ணு முதற்கொண்டு யாருமே இப்போ உயிரோடு இல்லை. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இதே மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. அது போக நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அது என்ன சம்பவம் என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். முக்கியமாக நீங்கள் எதிர்பாராத பல ட்விஸ்ட்டுகள் இருக்குது. அது போக யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேவலமான விஷயமும் இந்த கேஸில் வந்து இருக்குது. வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அமதி அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க அந்த சுனில்குமார் வந்து வசிச்சுட்டு வராரு. அவர் வந்து ஒரு ரெண்டல் ஹோமில் தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ரெண்டல் ஹோமில் இருந்தாலும் நல்லா நீட்டான ஒரு நார்மலான ஜாலியான குடும்பமாக தான் இருக்குது. கவர்மெண்ட் வேலை, பெர்மனண்ட் வேலை, வேறு அது போக 2 குழந்தைகள், நல்லா அன்பான பொண்டாட்டி. இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இந்த ஃபேமிலியானது ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்க 2 பேத்துக்குமே குடும்பத்தில் பெரிதளவில் எதுவும் சண்டை சச்சரவு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. புருஷன் பொண்டாட்டி சண்டை கூட அந்தளவு வராது. அவர் கணவர் வந்து அவ்வளோ அன்பாகவே பார்த்துக்கிறாங்க. 2 குழந்தைகளையுமே அவ்வளோ அன்பாகவே அந்த பொண்ணும் பார்த்துக்கிறான், அந்த கணவரும் பார்த்துக்கிறாரு. இப்படியே இவங்க ஃபேமிலி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க எப்போவுமே குடும்பமாக ஒன்றா உட்காந்து தாங்க நைட்டு சாப்பிடுவாங்களாம். இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அக்டோபர் 3ஆம் தேதி 2024 இரவு ஒரு 7:30 மணி இருக்குங்க. இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. தட்டும் போது சுனில் தான் எந்திச்சு போறாருங்க. அவர் தான் எப்பவுமே வீட்டுக்கு யாராவது கதவை தட்டினா எந்திச்சு போவார். ஆனால் அவர் அந்த சாப்பிட்ட கையோட எந்திச்சு போனார் பாருங்க. அந்த சாப்பிட்ட கை காயறதுக்குள்ள இவங்க குடும்பமே செத்து போயிரும், தன்னுடைய மகள் பொண்டாட்டி எல்லாரும் இறந்துருவாங்கன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கதவை திறந்த உடனே தும்முன்னு ஒரு 5 பேர் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன் மட்டும் டக்குன்னு கன் எடுக்கிறான். கன் எடுத்து அந்த சுனில்குமார், அவருடைய மனைவி பூனம், அது போக 2 குழந்தைகள், சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். முடிச்சிட்டாங்க. துப்பாக்கி வச்சு ஆள் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, புல்லட் சவுண்டு பக்கத்தில் உள்ள எல்லாத்துக்கும் கேட்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் அக்கம் பக்கம் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் கேட்டுட்டு உடனே அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 5 பேர் அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயாச்சு. அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயாச்சு. வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் வீட்டில் எந்த ஒரு நிலையில இருக்கக்கூடாது அந்த நிலையில எல்லாரும் படுத்துருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஆம்புலன்ஸுக்குலாம் ஃபோன் அடித்து போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, நீங்கள் கொண்டு வந்ததே இறந்து போனவங்கள தான் கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க குண்டடிப்பட்டு 5ஆவது நிமிஷத்துலேயே இறந்துட்டாங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. யாருமே உயிரோடு இல்லை அந்த ஃபேமிலியில். ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூஸ் இந்தியா ஃபுல்லாக பரவி எல்லாரும் அந்த டைம் வந்து ரொம்பவுமே இது பண்ணாங்க. இந்த கேஸ் யார் வந்து இப்படி பண்ணது, அதுவும் சின்ன பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த 1.5 வயசு பிள்ளைக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கும்? எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. அந்த குழந்தைகள்லாம் நினச்சா எனக்கு இப்போ கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஃபேமிலியவே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரிவெஞ்ச் மோடாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தங்க இவங்க ஃபேமிலி மேலே வச்சிருக்க ஒரு பகையில் தான் ரிவெஞ்ச் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்க ஒவ்வொரு விஷயமா நோண்டுறாங்க. நோண்டும் போது தான் ஒரு தகவலானது தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுனில்குமாரோட மனைவி இருக்காங்க தெரியுமா, பூனம் பாரதி, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் என்னை ஈப் டீசிங் பண்ணுறான், என்னைய வந்து ரோட்டில் போகிற இடம் வர இடம்லாம் தப்பாக தொடுறான், என்னைய ஒரு மாதிரி என்னை தப்பாக பேசுகிறான்னு சொல்லி ஈப் டீசிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா, சந்தன் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே கொடுத்துருக்காங்க. அவனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. கஞ்சா அடிச்சுட்டு தண்ணியை போட்டுட்டு சுற்றி 4-5 பேரை வச்சுக்கிட்டு இந்த பேப்பர் ரவுடின்னு சொல்லிட்டு அலைவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் அந்த ஏரியாக்குள்ளே. அப்போ அந்த ஏரியாவில் வந்து அந்த பையன் வந்து இந்த பொண்ணை ஈப் டீசிங் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா.
இவங்களும் வந்து வார்ன் பண்ணிவிட்டு அந்த பையனை அனுப்பியிருக்காங்க. அப்போ அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவன் அப்ஸ்கண்ட் ஆகியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப், ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். அப்போ அவனாக தான் இருக்கும். அவனை பிடிச்சா இந்த கேஸில் நமக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு பைபாஸ் கிட்ட உள்ள டோல்கேட்டில் வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சொட்டி போலீஸ்காரங்க உடனே போகிறாங்க. உடனே போய் அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணி ஆந்தி வேலை போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க கன்னே எடுத்து அவங்கள சுட முயற்சி பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கான். கடைசியில் போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கர சேசிங் ஃபைட்டிங்லாம் போட்டு அவன் காலில் சுட்டு அவனை தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30 வயசுள்ள பூனம் பாரதி இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணுக்கும் இந்த ரவுடி பையன் இருக்கான் பாருங்க கஞ்சா குடிக்கி, இவனுக்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. என்னடா இப்போ அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே தப்பாக பழி போடுறாங்களோ அப்படின்னு தான் ஸ்டார்டிங்கில் யோசிச்சிருக்காங்க. ஆனால் இவனும் அவனும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய வந்து லீக் ஆகிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, இந்த பொண்ணோட கணவர் இருக்கார் தெரியுமா, அதாவது இந்த பூனம் பாரதியோட கணவர் ஆகிய சுனில்குமார், அவர் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவாராம். ஒரு 9:30 போயிட்டு 6 மணிக்கு தான் வருவாராம். இவர் போனதுக்கு அப்புறம் இவன் வந்து வீட்டுக்கு வருவானா, 2 பேரும் பயங்கரமாக உடலுறவில் ஈடுபடுவாங்களாம். எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். சரிடா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இவன் வந்து ஒரு பொறுக்கி பைய தானே, இவன் இந்த பொண்ணை போட்டு ரொம்பவுமே ஈப்டீசிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வா வை இந்த மாதிரி போட்டு அந்த பொண்ணை கிண்டல் பண்ணுறது ரோட்டில், அந்த மாதிரிலாம் நிறைய ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் அதை வந்து திட்டி விட்டுருக்காங்க. அவனை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, மரியாதை கெட்டு பேர் அப்படி இப்படி நிறைய திட்டியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணுக்கும் அந்த கஞ்சா குடிக்கு அவன் மேலே ஈர்ப்பு வந்திருக்கு. நீங்கள் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், தான் 2 பிள்ளைங்க, பிஞ்சு பிள்ளைங்க இருக்குது. அது போக புருஷன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க, பெர்மனண்ட் வேலை, நல்ல ரூபா நல்ல சம்பளம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கஞ்சா குடிக்கு மேலே அவளுக்கு ஈர்ப்பு வந்திருக்கு. ஈர்ப்பு வந்து என்ன பண்ணியிருக்கான், இவர் வந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா இவன் டெய்லி வீட்டுக்கு வந்திருக்கான். 2 பேரும் சேர்ந்து மடங்கு உடலுறவில் ஈடுபடியிருக்காங்க. எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக இந்த தொடர்பானது நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடுவார். அந்த டைம் இந்த சந்தன் வர்மா வந்து வந்துடுவான். யோசிச்சு பாருங்களேன், அவன் கணவருக்கு வந்து இத்தனைக்கு தெரியவே தெரியாது. அவன் செத்ததுக்கு அப்புறமும் இதனால தான் செத்தோன்னு கூட அவர் கணவருக்கு வந்து தெரியாது. அப்போ அந்த லெவலுக்கு தான் இந்த கேஸ் ஆனது இருந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, அவர் கணவருக்கு வந்து மனைவி மேலே ஒரு சந்தேகமும் கிடையாது, ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு இவளுக்கு என்ன ஒரு ஞானோதயம் வந்துச்சோ தெரியல. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேண்டாம், நம்ம உறவை வந்து விட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவன் கேட்குறதாவே இல்லை, இவளை திரும்ப போட்டு இது பண்ணியிருக்கான். இதனால தான் வந்து போலீஸ்காரங்க கிட்ட போய் ஈவ்டீசிங்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டே கொடுத்தான். அப்போவே வந்து போலீஸ்காரங்க கிட்ட இந்த சந்தன் வர்மா எல்லாத்தையும் சொல்லிட்டான். 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னது எதுவுமே வந்து அந்த சுனில்குமாருக்கு வந்து தெரியாது. தன்னுடைய மனைவி வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எதுவுமே தெரியாது. அப்போ போலீஸ்காரங்க இருந்துட்டு வார்ன் பண்ணிட்டு, இனிமேல் இந்த பொண்ணோட விஷயத்தில் நீ வரக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அது போக இந்த பொண்ணும் அந்த சுனில்குமாரும் வந்து SC/ST கேட்டகரியில் வருவாங்களா. ஸோ இவங்கள வந்து நீ ஈவ்டீசிங் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் பண்ணன்னா உனக்கு பெரிய விளைவுகளில் தண்டனைகள்லாம் இருக்குது, ஸோ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை வந்து வார்ன் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஆனால் அவன் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை போட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணி எடுத்ததில் கடைசியில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் அனுப்பியிருக்கான். என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டில் ஒரு 5 பணம் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவன் பிளான் பண்ணியிருக்கான். ஒரு இடத்துல போயிட்டு இல்லீகலாக நாட்டு துப்பாக்கி வாங்கியிருக்கான். ஒரு 5 பேரை கூப்பிட்டுருக்கான். அவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக வர்றவங்க தான் அந்த 5 பேருமே. எதுக்காகனா, இவன் போயிட்டு ஒரு அட்டெம்ப்ட் பண்ண போகிறான். சப்போஸ் யாராவது மிஸ் ஆகிட்டா கூட இந்த மிச்சம் உள்ளவங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க, யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 பேரை கூப்பிட்டு வந்திருக்கான். இவன் அந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து அந்த 4 பேரையுமே வந்து கதையை முடிச்சிருக்காங்க. யார், சுனில்குமார், அந்த பூனம் பாரதி, அது போக அந்த குழந்தைங்க. எனக்கு என்னென்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு. அந்த பூனம் பாரதி அவன் ஏதாவது பண்ணட்டும் வைக்கட்டுங்க, அந்த பிஞ்சுகள் என்னங்க பாவம் நினச்சி அதுங்களுக்கு என்னங்க தெரியும். அதுங்க வந்து வளர்ந்துட்டு இருக்க பிள்ளைங்க, அதுக்கு என்ன தெரியும். இத்தனைக்கும் அந்த பிள்ளைங்க இருக்கும்போதே தான் இவன் வந்து உடலுறவு பண்ணியிருக்கான். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன விவரம் தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இவனை டெய்லி வீட்டுக்குள்ளே விட்டுருக்கா. இவங்க 2 பேரும் எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளோ கேவலமாக இருக்குது. அந்த பிள்ளைங்களை நினச்சா அவ்வளோ பாவமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இந்த சந்தன் வர்மாவை பிடிச்சி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த உண்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கடைசியில் உத்தரப்பிரதேசோட சிஎம்மும் இருந்துட்டு இந்த கேஸ் அன்னைக்கு அந்த டைமில் நல்லா ப்ராப்ளமாக போனதுனால இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் தண்டனை கொடுப்போம்
அப்படி இப்படின்னு சொல்லி இப்போவுமே அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து பூமியில் ஒரு பிறப்பை கொடுத்துட்டு கடைசியில் அவளாலேயே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லாமல் அந்த பிள்ளைங்க வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு பாருங்களேன். ஒரு குடும்பத்துக்கு நல்ல பணம், நல்ல கணவர், 2 அழகான குழந்தைங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நம்ம தான் யோசிக்கும் பணக்காரங்கள்லாம் நல்லா நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன தான் நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒருத்தங்க பண்ணுற சின்ன தப்புனால எவ்வளோ பெரிய விஷயம் வருது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த பூனம் பாரதிங்கிறவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலான்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்புலேருந்து வெளியே வரணும்னு நினச்சா கூட அந்த தப்பு நம்மளை விட்டு போவாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்திலேருந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணுங்க. ஸோ தயவு செஞ்சு என்றைக்குமே நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் மாட்டி தான் ஆவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருந்துட்டு போவோம். யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிது, வேறு யார் மேலேயாவது ஃபீலிங் வருதா, தயவு செஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு போய் நிம்மதியாக வாழ்ந்துருங்க. ஒரு குடும்பம் தப்பிச்சுட்டோ. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது போக இந்த கேஸில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.